என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க அதை ஷேர் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து டிவோர்ஸ் நடந்து ஒரு 14 வருடங்கள் ஆயிடுச்சு. ரொம்ப நாட்கள் கழிச்சு இந்த பப்ளிக் ஃபங்க்ஷன்லாம் நம்ம ரொம்ப நாள் அட்டென்ட் பண்ண மாட்டோம், அவாய்ட் பண்ணுவோம். அப்புறம் ஹஸ்பண்ட் எங்க இருக்காருன்னு கேட்டா அந்த ஃபாரின்ல இருக்காருன்னு போய் சொல்லி சில வருடங்கள் சமாளிப்பாங்க. அப்புறம் அதெல்லாம் தூக்கி போட்டு இல்ல ஆமா ஐ ஆம் சிங்கிள் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து பீஸ்ஃபுல்லான ஒரு பாதையை சூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சோஷியலைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்பதான் வெளியில வருவாங்க, கொஞ்சம் கொஞ்சமா வந்து நிறைய பேர் பேச ஆரம்பிப்பாங்க. ஆனா அவங்களுக்கு முன்னாடி போய் இந்த பழைய சம்பவத்தை, பழைய சாக்ஸ மூக்கு முன்னாடி ஆட்டாதீங்க. அவங்களா உங்ககிட்ட வலிக்குதுன்னு சொல்றதை தாண்டி நீங்க ஹெல்ப்புக்கு போறேன்ட்டு போகாதீங்க. அவங்க நல்லா இருக்காங்களா, சிரிச்சு சந்தோஷமா இருக்காங்களா, ப்ளீஸ் அவங்களுக்கு அவங்களோட பிட்டர் டேஸை ஞாபகப்படுத்தாதீங்க. அவங்களா பேசினாதான் நீங்க இந்த தலைப்புகள்லாம் பேசணும். உடனே கருத்து கண்ணாயிர மாதிரி குழந்தைகளுக்காக, பெரியவர்களுக்காக, குடும்பத்திற்காக, உன் நல்லதுக்காக, உன் வாழ்க்கைக்காக 60 உன்னோடு இப்பவே வந்து கிளிக்கலையா, இதுல 60 எங்க கிடைக்க போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். கூரை ஏறி கோழி முடிக்க முடியலையா, கோபுரத்துல ஏறி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நமக்கு இப்பவே ஒரு கேர் இருக்காது. எப்படி 60 யாரு இது நம்மள பாத்துக்க போகுது போடாங்க அப்படின்ற மாதிரி தோணும். அவங்களா உங்ககிட்ட வந்து ஆமாங்க எனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு, இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா கேட்டுக்கோங்க. உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டாங்க, ஐடியா ஒப்பீனியன் கேட்டாங்கன்னா அவங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்க. அவங்கள ஹர்ட் பண்ணாம, மேனிபுலேட் பண்ணாம. அதெல்லாம் தாண்டி மறுபடியும் உங்களை பார்க்கும்போது அவங்க அந்த டாபிக் ஓபன் பண்ணலன்னா பழைய டாபிக் இருக்கு, என்னாச்சு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா போய் வாய் திறக்கக்கூடாது.